ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமா இருக்கணும், நல்ல எண்ணத்தோட துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும் நினைச்சு கெட்ட எண்ணத்துல ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அறிவு வரும். எதுவுமே சொல்றேன், பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டா நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையா சம்பளத்தை வாங்கிக்கிறதுக்கு முனைப்பா இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டா அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனா இப்ப அதுக்கு எதிராக ஒண்ணு அமைக்கும் போது அது தொழில் நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல, பெப்சி அடிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமா இருக்குல்ல, கெட்ட எண்ணத்துல இருக்குல்ல. நீங்க உண்மையிலேயே உழைப்பாளர்களுக்காக ஆரம்பிச்சீங்கன்னா நான் கூட வரோம், நான் வரேன். இன்னைக்கு சத்தியம் சொல்லுங்க, நாங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக தொழிலாளருக்காக சும்மா டெக்னீஷியனுக்காக அவங்க வறுமையில இருந்து காப்பாத்துக்கிறதுக்காக நாங்கள் முழுக்க முழுக்க நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையில இருந்தே உதயகுமார் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார் எல்லாரும் நாங்கள் வரோம். இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேல எல்லாருக்கும் அந்த மோகம், அந்த மையல் இருக்கு. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு எம்.ஜி. ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது. சினிமாவே மக்களுக்கு மையல் இருந்தனால்தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்திக் கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்னைக்கும் அது இருக்கு. அந்த மையல்ல பல வகை இருக்கு. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேல மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரையும் பிடிக்கும் அவருக்கு. அந்த மாதிரி பல வகை. இயக்குனர் பேரரசு அவர்கள் இவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் இருக்கிற ஆர்வம் மாதிரியே மேல இருக்கிற ஜாம்பவான்களும் வந்து ஆர்வமா இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. சார் ஒரு சில வார்த்தைகள் சார். அனைவருக்கும் வணக்கம். கே.எஸ். ரவிக்குமார் சார் தலைமையில தான் அந்த விழா நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் இயக்குனர் வந்து உதவி இயக்குனருக்கு குருவா இருப்பாங்க. ஆனா கே.எஸ். ரவிக்குமார் பார்த்தா அப்படி இல்லை. அவர் மியூசிக் டைரக்டருக்கு குருவா இருந்திருக்காரு, ஃபைட் மாஸ்டருக்கு குருவா இருந்திருக்கிறாரு. எங்க மேனேஜர் ஒரு காலத்துல இந்த தேலப்பன் மேனேஜருக்கு அவரு குருநாதராக இருக்கிறாரு. இப்ப நிறைய சேரன் உட்பட நிறைய உதவி இயக்குனருக்கு குருநாதராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் எனக்கு கூட சம்பந்தம் இருக்கு. இயக்குனரா அவருக்கு தாய் வீடு வந்து சூப்பர் ஃபிலிம்ஸ், எனக்கும் சூப்பர் வீட்டு தான். ஆமாம், திருப்பாச்சி வந்து சவுதி சாதம் ப்ரொடியூசர். பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்கு. ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும்னா சில விஷயங்களை, சில உண்மைகளை சில சபை சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்றோம், ஒரு காலத்துல சினிமா எப்படி இருந்துச்சு தெரியுமா, 80s பொற்காலம் அப்படின்னு இந்த லாங் ஏகோன்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பத்தி பேசுற காலம் இன்னைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். கே.எஸ். ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லையும் சரி எல்லா வசதியும் சரி வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்துல ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்துல அக்கறை இருக்கும். அவ்வளவு உழைப்பு விட்டுவாரு. ப்ரொடியூசர் இயக்குனர்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கே.எஸ். ரவிக்குமார் சார், பி. வாசு சார்,
எங்கள் குருநாதர் ராமநாராயண சார், எஸ் ஏ சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்க மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். முதல்ல ப்ரொடியூசர் பேசணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. மியூசிஸ்டேட்டாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா டிக்கெட்ஸும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே முதலாளி ப்ரொடியூசர் தான். ஆனால் முதலாளியாக இருக்கணும். பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் காலம் பொற்காலம் சார். உண்மையிலேயே நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வியூஸ்களை எப்படி குறைச்சிக்கணும், அது உங்களை மாதிரி இயக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னீங்க, 3 மாசத்துல சவுதி சார் பார்த்து முடிச்சு கொடுக்க சொன்னார்ன்ட்டு. எனக்கு ஒன்று வந்துச்சு. திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 14 தான், தமிழ் புத்தாண்டு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சது ஜனவரி 5. ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பிச்சு மார்ச் 2க்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டேன். அஜித் சார் ஹீரோ. இல்லை உங்களை மாதிரி எங்களோட கற்றுட்ட விஷயம்தான். நமக்கு உண்மையிலே ஈடுபாடோட பிளான் பண்ணி பண்ணால் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க. தேனப்பன் சார், அவர் உடனே சொல்லுவாங்களே முழுசாக சந்தமியாக மாறிட்டாங்கன்ட்டு, அது மாதிரி அவர் முழுசாக நடிகராக மாறிட்டார். அவர் எல்லாமே எல்லா வகையிலுமே பந்தா கேசரிமார் சார், நீ சொன்னது உண்மைதான். ஹீரோனுக்கு தேடினார் பத்தியில, அங்கேயே முழு நடிகர் ஆகிட்டார் அவரு. நான் நடிச்சேன், முழு நடிகர் ஆகிட்டாரு. அந்த தயாரிப்பாளர் சிந்தெல்லாம் போச்சு, முழுக்க முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினைச்சேன். ஆனால் கரெக்டாக இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த விஷயத்தை அன்னைக்கு சொல்லியிருக்காரு. நன்றி சார், தேவன் சார், உழைப்பாளருக்கு சப்போர்ட் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மையல் மையல்னா மோகம் தான் கரெக்டாக அர்த்தம் கவிஞரே. ஈர்ப்பு, ஈர்ப்பு, மோகம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேல எல்லாருக்கும் அந்த மோகம், அந்த மையல் இருக்கு. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது. சினிமாவே மக்களுக்கு மையல் இருந்தனால்தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா, எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்திக் கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்னைக்கும் அது இருக்கு. அந்த மையல்ல பல வகை இருக்கு. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேல மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் சிவாஜி கணேசன், அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரே பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி பல வகை. இன்னைக்கு நிறைய உச்ச நட்சத்திரங்கள் பெரிய சிம்மாசனம் உட்காந்துருக்காங்க, போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க. எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்ல கொண்டது ஒரு டிரைவர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்னைக்கு ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸ், டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆட டான்சர்ஸ், லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர், எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுடைய உச்சமா வர்றதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய புகழ இருக்கு காரணம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும்
இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியா ஒரு தொழிலாளியா எங்களுடைய வேண்டுகோள் அது. சினிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லாரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். உதயகுமார் சார் எல்லாரும் சொன்னாங்க, புரட்சி தலைவர் விரிவாக பேசிட்டாரு. சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமா இருக்கணும், நல்ல எண்ணத்தோட துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும் நினைச்சு கெட்ட எண்ணத்துல ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அந்த அறிவு வரும். எதுவுமே சார் பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனை சப்போர்ட்டா நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையா சம்பளத்தை வாங்கிக்கிறதுக்கு முனைப்பா இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டா அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனா இப்ப அதுக்கு எதிராக ஒண்ணு அமைக்கும் போது அது தொழிலாளர் நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா, தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா, தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல, பெப்சி அடிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமா இருக்குல்ல, கெட்ட எண்ணத்துல இருக்குல்ல. நீங்க உண்மையிலேயே உழைப்பாளர்களுக்காக ஆரம்பிச்சீங்கன்னா நான் கூட வரோம், நான் வரேன் இன்னைக்கு. சத்தியம் சொல்லுங்க, நான் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக தொழிலாளருக்காக சும்மா டெக்னீஷியனுக்காக அவங்க வறுமையில இருந்து காப்பாத்துக்கிறதுக்காக நாங்க முழுக்க நன்மைக்காக தான் நாங்க ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையில இருந்தே உதயகுமார் சார், எஸ் ரவிக்குமார் சார் எல்லாரும் நாங்க வரோம். இப்போ ஒன்னே ஒண்ணுதான் சிட்டு கொஸ்டின். இப்போ பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்க, இயக்குனர் இருக்கலாம், அசிஸ்டன்ட் இருக்கலாம், அசிஸ்டன்ட் கேமராமேனா இருக்கலாம், காஸ்டியூமரா இருக்கலாம், யாரா இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு புடிச்ச சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த புடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிச்சா அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவாரு? உங்க சங்கம் உங்கள்ட்ட போய் கூட எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்றேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். அது மையல் நான் சொல்றேன், தமிழ்நாடு மக்களே சினிமாங்கிறது மோகமா இருக்கு. அந்த மோகன சினிமா வளர்த்துருக்கு. இன்னைக்கு சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்னைக்கு வந்து பெப்சி தலைவர் செல்வமணி சார் தலைவர் போய் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இயக்க தலைவர் சங்கத்துல உதயகுமார் சார் இருக்காரு, நாங்க இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை, இன்றைக்கு பதவியில் இருக்கோம், அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுகோள். மேல்படுத்த வந்துடுவோம். கதாநாயகி இப்போ மைனா பார்த்தோம். மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சது, கொஞ்சம் அந்த சில இதெல்லாம் சாயல் தெரிஞ்சது. நான் சொன்ன அந்த மயில் சொன்னல, மைனாவில் வந்து கதாநாயகன் விதார்த்தா இருக்கலாம், ஆனா உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான். சரி சார், உங்களுக்கு அதுல சரியான ஜோடி அமையல, ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டிய. ஆனா இதே சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமா, அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டாது, சிட்டுனே இருக்கான், டார்ச்சர். இப்போ கரெக்டா இதனால பொறுமையா இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஏற்கனவே மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் ஏற்கனவே ஏழுமலைக்குமே அமலாப்பால் மேல ஒரு மையன்றதுன்னு நினைக்கிறேன், ஒரு மோகம் இருந்திருக்கு. ரெண்டு முடிவு வந்துட்டாங்க, அமலாப்பால் மாதிரியே ஒரு ஹீரோயினை பிடிக்கணும்ட்டு. தேவை பிடிச்சி உண்மையிலேயே பல க்ளோஸ்அப் அவங்க சிரிப்பு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பால் பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கும் இயக்குனருக்கும் அமலாப்பால் உள்ள ஒரு மையல்ல அது மாதிரி ஹீரோயின் தேடி பிடிச்சிருக்கீங்க. மைனாவில் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், ஆனா ஒரு 5 வருஷம் இருக்குமா படம் வந்து, ஆனா அதோட இளமையா இருக்கீங்க நீங்க. புரியல எனக்கு. அது அண்ணா
அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தா 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேட்டு பண்ற மாதிரி தான் ஆகும். ஜன பொண்ணு மாதிரி அப்பா கேட்டுரு, நம்ம உதயகுமார் சார் மாதிரி பெரியப்பா கேரக்டரு இது மாதிரி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இளமை அப்படியே உதயகுமார் சார் பார்க்குறாரு. உனக்கு 40 வைக்கிறேன் அடுத்த ஃபங்க்ஷன்ல நான் அப்பா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. அது இளமை அப்படி இருக்கு சார். நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் நடிச்ச கூட இப்போ ஹீரோவுக்கு கரெக்டாக அம்சமாக இருக்கீங்க. அப்புறம் இந்த விழா நாயகன் அமர் கீத், ஆமாம், சவுந்தர் சாரோட மகன். நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும், கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம். என்ன சினிமாத்துக்குள்ள வாரிசு தான் வரணும். என்ன பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு இயக்குனர் பையன் இயக்குனராக வரணும், மியூசிக் பையன் மியூசிக் வரணும், தயாரிப்பாளர் பையன் தயாரிப்பாளர் வரணும். கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவேற்கணும். நாங்கள் வரவேற்கிறோம். என்ன உட்காருங்க. சவுந்தர் சார் ரொம்ப 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 நண்பர், ரொம்ப எளிமையானவர். ஆமாம், ஒவ்வொரு தகப்பனுக்கும் சார், இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்க ஜெயிச்சதை விட, தான் போராடிச்சதை விட, தான் எவ்வளவு வெற்றி அடைந்தா கூட அவர் சந்தோஷம் இருக்காது. ஆனா அவங்க பையன் வெற்றிக்காக காத்திருப்பாங்க. தன் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு அதான் தரும். கண்டிப்பா உங்க மூலியமா உங்க அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் பெருமைப்படுவீங்க சார் நீங்க. ஆமா, அப்புறம் இந்த கவிஞர்கள் நம்ம விவேக சொல்ல தேவையில்லை. கவி குட்டி தீத்துவார் அப்படியே. அப்புறம் ஏகாதசி அதுல ஒரு நல்லா இருந்துச்சு சார். அந்த உன் கைரேகைப்பட்ட வரட்டி நல்ல ஒரு நல்லா இருந்தது. 3 படமே சூப்பர். மைனாங்கிற அது மேல் வரைஞ்சி வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட இசையும் சரி எல்லாம் சரி ரொம்ப ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமா இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றியை தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.